வாங்கிக்கம்மா. நீங்க சேர்ந்து நில்லுங்கம்மா. இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. கொஞ்சம் இரு. இந்தாம்மா. மாமா அங்கங்க காசு வச்சிருக்காரா? மாமா நமக்கும் கொடுப்பார் போங்க. மாமா என்ன கிடையாது, காலைல விழுந்தா காசு கிடைக்குன்னுட்டு. நாங்க ஆளுக்கு 50 ரூபாய். வீணா செலவு பண்ணாதீங்க, உருப்படியா செலவு பண்ணுங்க. சரியா? மாமா கொடுத்த 50 ரூபாயில ஆளுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி மாமா பேர்ல விட்டுருவோம்டா. அது உங்க பள்ளிக்கூடத்துக்கே சவாரி அடிக்கட்டும் மாமா. கரெக்ட் தானே? என்ன பேச்சு பேசுறானுங்க குசுபுக்கார பசங்க. டிசிவக பார்த்து அவங்க அண்ணன் பசங்கள என்ன பண்ணி எப்பறாத்தனால இவங்க கூட சும்மாலாம் பண்ண முடியாது. ஆப்போ குவார்டர் ஏற்பாடு பண்ணு. அண்ணே நான் கேட்ட விஷயம் என்னன்னாச்சு? விசாரிச்சு வச்சிட்டமாண்டி. இன்னும் 1 மாசத்துல மார்க்கெட்ல கடை காலி ஆகுது. அந்த கடை உனக்கு தான் சொல்லிட்டேன். கொஞ்சம் 1 மாசம் பொறுத்துக்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி சொன்ன பாண்டிக்கு நன்றி. நன்றி. உட்காருண்ணே. உட்கார சொன்னதுக்கு நன்றி. எப்பா நான் வரேண்ணே. என்ன மாப்பிள்ள மார்க்கெட்ல கடையா? டேய், தங்கச்சி கல்யாணத்துக்காக எவ்வளோ கடன்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் அடிக்க வேணாம். இப்படியே பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா எப்படி? அதுக்கு தான் ஒரு கடை கேட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் மண்டி. ஆமாம் வாங்க. இன்னைக்கு மாட்டினாங்க அந்த விசில். ஏறு ஏறல. ஏறு மாதிரியே வந்தீங்க. ஏன் நாங்கெல்லாம் இங்க நிக்கிறது உனக்கு நல்லா பிடிக்கல? நில்லுங்கப்பா. உங்க ஊரு, உங்க பூமி, உங்க சாதி சனம். அப்பா ஆடாதங்கிட்ட இருந்து தப்பிச்சோம்டா சாமி. இவ்வளவு இடம் கிடக்கும்போது அங்கே ஏன்டா நிக்கிறீங்க? உள்ள வாங்கடா. ஏய் நீ வாடா. எது நான் இறங்கி வருவா? மரியா வரேன்டா, வரேன்டா. இன்னைக்கு டிக்கெட் வாங்காம விட மாட்டேன்டா. டேய் நம்மலாம் சேர்ந்து விளையாட ரொம்ப நாள் ஆச்சுல. நம்மளாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு? சாபுத்திரி. சாபுத்திரி. ஏய் நீ அவுட். சாபுத்திரி. ஏய் நீ அவுட். நம்ம ரெண்டு பேரும். நீ என்ன லூசா? நீ வண்டி அங்க நிக்குது, நாங்க எங்க நிக்கிறோம். விட்டா வயல்ல வேலை பார்க்குற எல்லாரும் டிக்கெட் எடுன்னு சொல்லுவ போல. உனக்கெல்லாம் எவன்டா கண்டக்டர் வேலை கொடுத்து விட்டணும்? மீச வேற பெருசா வச்சுக்கணும். வட மாப்பிள இன்னைக்கு ஒரு கை பார்த்துலாம்டா அவனை. என்னடா மறுபடியும் ஏறிட்டீங்க? வாடா. அதான் வந்தல்லடா. அப்ப எங்களுக்கு மூடு இல்ல, இப்ப இறங்கி வாடா. மூடு இல்லையா? இந்த வரதரா மூடு, இந்த வரதரா மூடு. ஒரு சின்ன பேட்டை விளையாடுற மாதிரியே விளையாடுறாங்களே, என்னதான் நினைக்கிறாங்க? சட்டக்கல ரொம்ப நல்லா இருக்கு. எங்கடா எடுத்த? சிலுமெட்டி சாப்பிட்டியா? மாப்பிள ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் நம்மள பார்த்து குலைச்சிட்டே இருந்ததுல, அது இப்ப நம்மள சுத்தி சுத்தி வாலாட்டிட்டே இருக்கு. மறுபடியும் குலைச்சதுன்னு வச்சுக்கோ, கல் எடுத்து வாயில அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது உனக்கு, இது எனக்கு. போயிடுவோம் பாரு. டேய் இப்ப எப்படிடா ஏறுவீங்க? நாங்க இறங்க வேண்டிய இடமே இதாண்டா. கொய்யா கொய்யாவா? ஆஹா மாப்பிள. போனா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் தான் மூஞ்சில முடிக்க வேண்டாம்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு வந்த? என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க போனா? யார் சொல்லியும் நான் கேட்கல. நான் தான் என் கண்ணாலே பார்த்தேனே. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி அம்மா அவன் கெட்டவன் கிடையாது. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சேன். அவன் செயலுக்கும் அவன் குணத்துக்கும் சம்பந்தம் இல்லம்மா. மருமகளா வர நீ அதை புரிஞ்சுக்கணும். சாரி, உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிரு. எடுக்கையா. எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான். ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் சாரிங்க தப்பு பண்ணிட்டேன்னு. கரெக்ட். பண்றதெல்லாம் தப்பு, எல்லாமே கரெக்ட் கரெக்ட்னு சொல்ற நீ. ஏய் இப்போ என்ன? அதான் சாரி கேட்டல்ல, அப்புறம் என்ன? சரி கரெக்ட் பா. மாமா டிக்கெட் வாங்குறவங்க கரெக்டா சில்லற வச்சுக்கணும். நோட்டை கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். உட்கார்ற மாமா. அவனை நம்மள பாத்துக்கலாம். பொறுக்கலையா? இன்னைக்கு என்ன கந்தரகோலம் பண்ண போறாங்களோ? மாப்பிள பதறி அடிச்சு ஓடியாருவான்டா. சார்னு கூப்பிடுவான் பாரு. சார் என்ன உங்களுக்கு என்ன வேணும்? உன் வேலை வேணும். அப்ப நானு இறங்கி போ. ஏன் சார் என் கூட இப்படி பிரச்சனை பண்றீங்க? எங்க போகணும்? 4 இலங்கை. இலங்கைக்கா? மாப்பிள திடுது போன இலங்கைக்கு போறேன்னு சொல்லிட்டா துணிமணி ஒன்றும் எடுக்கல. ஆமாடா, நானும் ஒரே ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன். ஏய் வண்டியை வீட்டுக்கு திருப்பு. என்னங்க அது? கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறீங்களே. வண்டி அங்கெல்லாம் போகாதியா? போகணும். எப்படி போகும்? ஒண்ணு ஏரோப்ளேன்ல போகணும், இல்லைன்னா கப்பல் வழியா போகணும். தரைவழி மார்க்க இல்லையே. ஒரு பாலம் வழியா போ. ஒரு பாலமா? ஆமா, முதல் முறையா உசலம்பட்டியில இருந்து பாலம் வழியா இலங்கைக்கு பஸ் ரூட் விடுறோம். பஸ் ரூட்.
என்னைக்கு 10வது படிச்சு பெயிலா போய் கண்டக்டரா வந்தவங்கிட்ட தேசிய பிரச்சனையை கிளப்புனீங்களோ இனிமே உங்ககிட்டயும் சரி தம்பி உங்க ஊருக்காரங்கிட்டையும் வம்பளுக்க நான் தயாரா இல்ல. நாளையில இருந்து பஸ்ல நீங்க ஏறி வரும்போது நான் ராஜினாமா பண்ணிட்டேங்கிற நற்செய்தி உங்க காது குளிர கேட்கும். ரொம்ப ஹாப்பி. யோ அவனை தூக்கி உள்ள விட வேண்டியதானயா? ஒன்றே சிலர் ஃபோன் பண்ணாரா? இது சர்வ செடி விளாண்டவனுக்கா விளங்கிரும். சரி சரி சார் வாங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். வை, நான் திருப்பி கூப்பிடுறேன். சார் வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை, என் சின்ன பையன் விஷயமா. யார் அந்த நாக்கு ஜெயிலுக்கு போனானே அவனா? திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா? சரி என்னன்னு சொல்லுங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். என் பையன் பாண்டியும் உங்க பொண்ணு ஒருத்தர் விரும்புறாங்க. முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்கலாம். இங்க பாடுறா கூத்தையும் கொடுமையும். ஜெயிலுக்கு போனவனுக்கு போலீஸ்கார விட்டு பொண்ணா? ரொம்ப தைரியம் தான் வாத்தியார. ஏன் வாத்தியார, எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்து உமக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்து நான் பொண்ணுகிட்ட வந்தா கொடுப்பியா? அது சின்ன பசங்க ஆசைப்படும். வாத்தியார் புள்ளதான் மக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாத்தியார மக்கா இருந்தா எப்படி? வாயில வார்த்தை வரக்குள்ள எந்திரிச்சு போயா போயா. யோ சுந்தரபாண்டி, என் மகளை நான் பாத்துக்கிருவேன், உன் மகனை பத்திரமா பாத்துக்க. எல்லாரும் என்ன பாருங்க, என்ன நல்லா பாருங்க. ஏ மொக்கச்சாமி, நான் தான் எப்படா துபாயில இருந்து வந்த? நேத்தா. ஆமா, யார் கார் இது? ஏன் காரு? உன் கார்ல உள்ள உட்காராம ஏன்டா தொங்கிட்டு வர? உள்ள உட்கார்ந்தா நான் யாருன்னு ஊருக்கு தெரியுமா? அதனால தான் வெளிய தொங்கிட்டு வரேன். அது என்னடா காதுல? நேத்து மழை பெய்யும்போது இடி விழுந்துச்சுல, அதுல ஒரு பிசில் சொருகிடுச்சு. அத உருவி எறிஞ்சிட்டு வர்ற வழியில பிஎபிஎல் டாக்டர் பாத்துட்டு வரேன். ஏண்டா இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அவனை பத்தி தான் தெரியும்ல, ரொம்ப உண்மையை பேசுவான். ஆமா, இது எது கையில சுத்திக்கு இருக்க? நிறைய செயின் கழுத்துல போட்டதுனால கழுத்து வலிக்குது, அதனால தான் கையில போட்டு சுத்துறேன். சரி அதை விட மொக்க, சரக்கு வாங்கிட்டு வந்தியா? இந்த மூஞ்சிக்கிட்டி எல்லாம் பழகிட்டு சரக்கு வாங்காம ஊருக்குள்ள வர முடியுமா? கொண்டு வந்திருக்கேன், வாங்க போலாம். வாங்க. நல்ல குடிடா ஃபாரின் சரக்கு. டேய் மாப்ள, துபாயில வேலை பார்த்தல, அனுபவம் எப்படிடா இருந்தது? அது ஏன் பாண்டி கேக்குற? ஒரு நாள் கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா பட, நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அமெரிக்காக்காரன் பீரங்கில குண்ட போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுல தான் நான் இருக்கேன்ல, அத பாக்காம சுட்டான் பாரு. என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போக முடியாது, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்றது, என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரே ஜம்ப் பண்ணிட்டேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிருச்சா. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது, ஆமா அதுல விழுந்த பள்ளம். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதுனால என் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன் சாமி. எல்லாத்துக்கும் தான் மாப்பிள்ள தொப்புள் இருக்கு. ஆனா இவன் தொப்புளுக்கு மட்டும் புதுசா ஒரு கதை சொல்றேன். நான் குதிக்கலாம்னு இருந்தேன், புனியவன் மிந்திட்டியா. இதாண்டா கிராமம். நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டாங்க. பெரிய போய் உள்ள போய் காஃபி எடுத்துட்டோமா? அப்புறம் என்ன சட்டை மாத்திக்கிறோம் கொஞ்சம் முந்தி? அதுக்கு தானே வந்திருக்கான். நக்கலப்பட்டி பெரிய மாயன் மகள் புவனாவிற்கும் கல்கொண்டாம்பட்டி கிட்டப்பா மகன் வீரசமருக்கும் ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்னப்பா எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு சம்மதம்பா. மாமா, உங்களை தான் பார்க்க வந்தேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா வேற ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. உங்க பையனோட சேர்த்து வச்சா நான் வாழ்வேன், இல்லைன்னா எனக்குன்னு ஒரு முடிவை தேடிப்பேன். நான் வரேன் மாமா. நம்ம கெட்டப்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இல்லைங்கடா, ஏற்கனவே அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்து பத்தாதா? இல்ல இந்த கெட்டப்ப நம்பி எப்படா வந்தியா? தெரியாம வந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப எங்களை அப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டா என்ன சாமி நியாயம்? 3 எண்ணுவேன். இந்த வட்டாரத்தில் நிக்க கூடாது, ஓடி இருக்க. 3